வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் வெட்டி அரட்டை அடிச்சிருக்க. யார் அவன்? நான் இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரே. நீ ஏன் என்னை இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ, இருடி. இத பாரா, இன்னும் அட்மிஷன் போடல. வேன் நம்பரை சொல்லு, நான் சேர்த்துக்கிறேன். எந்த வேன் நம்பரை தருவேன் நான்? புதிய புதிய சட்டங்கள் மூலமா சட்டங்களை உருவாக்குறாங்க. ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானா அவன்? இதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றம் தடுக்கப்படும். மீண்டும் கல்விச்சாலைக்கு வரவிடாமல் தடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்க தான் சொல்லுங்க தாச்சி. என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. அதுல அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. வாங்கனே, வண்டியில இறங்கனே. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன், கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். மறந்துடாதீங்க. மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சிக்காதவங்க ஒன்றியத்தை ஆள்றதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம். இந்தி மொழியால தங்களோட தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க. நீ இப்ப என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாரை கூட்டு வந்து ரெண்டு கடை புடிங்க லைட்டை தொடச்சு விட்டு மாட்டி விடுற. டேய், கலட்டி மாட்டிருக்க தானே குண்டு பல்பா? மாட்டி ஆபத்து புரியும். நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை. நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அடுத்த வார்த்தை. நீங்க வந்துதான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல. இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இனிமே நான் இருப்பேன். தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. சொல்லிட்டு சார். மார்னிங் சார். ஏண்டா இவன் நார்மலா வணக்கம் சொல்லிட்டு போறான், நக்கலா வணக்கம் சொல்லிட்டு போறான். ஏன் சார் இத நான் பிரிச்சு உரிச்சு வேற சொல்லணுமா? நக்கலா தான் சார் சொல்லி. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்றம் ஒரு பக்கம். நான் எங்களுக்கு புதுசல்ல. தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே பழகினவங்க நாங்க. அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் அவன் இதுக்கு வரவங்க அந்த தண்டனை பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் அந்த தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது கொடுக்குறாப்புல இருந்தா ஏன் இது மாதிரி நடக்குது? கவர்மெண்ட் அந்த தண்டனை கொடுக்குறாப்புல இருந்தா ஏன் இது மாதிரி நடக்குது? நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன். தேன் கூட்டுல கல் எறியாதீங்க. குடும்பம் அழிஞ்சு போவோம்.